ஹாய்மா, ஹாய். நைட்டோ சுபிட்டன் தமிழ் 115வது எபிசோட் ஃபுல் எபிசோட் பார்க்க போகிறோம். வேற லெவலாக போயிட்டு இருக்கு சாசுகேயோட ஆட்டம். நான் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம். பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட ஹாப்பினஸ் கண்டி ஒரு லைக், புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யாரு புதுசா இருக்காங்க யாரு லேடி மாதிரி இருக்கு. பார்ப்போம் பின்னாடி பார்த்தா எல்லாம் அப்படித்தான் தெரியும். யார் தெரியுதா? உள்ள இது இருக்கான் போல இருக்கு. யாரையும் உள்ள வச்சிருந்திருக்கேன், அவனை கூப்பிட்டு போறேன். யாரா இருக்கும்? அடைச்சி வச்சிருக்கான் போலமா. அதான் ஏகப்பட்ட வேற. முதல்ல உன்னதான் விட வச்சிருக்கேன். நீ ஏன் கூட வந்துற. முதல்ல என்னதானா என்ன அர்த்தம்? அப்ப மத்த சில பேர்லாம் யாரு? இன்னும் 2 பேர் இருக்காங்க. நார்தன் ஹைட் அவுட்ல இருக்கிற ஜோகு, அப்புறம் சதன் ஹைட் அவுட்ல இருக்கிற கரீம். உனக்கு அது நிச்சயமா தெரியுமா? சந்தேகப்படுறியா? அது ஒண்ணு இல்ல. அவங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. எப்படி இருக்காங்க? என்ன பண்ண கேட்டா பாரு. இல்லாம உள்ளே நடந்துருக்கேன். இதெல்லாம் இது சீல் பண்ணி வச்சதா? என்னாச்சு? நீதான் சாசுகே. அப்படி இருக்கும்போது நீ போடுற ஆர்டர்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்காத. நீ அந்த ஒரேச்சிமாருவை கொன்னுட்டேங்கிற காரணத்துக்காக எனக்கு சமமாயிட மாட்டேன். அவனை கொல்றதுக்கு ஆனா நீ ஒரோச்சிமாரு கூடவே இருந்த. அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். மத்தவங்க எல்லாரையும் அடைச்சு வச்சிருந்தா. அதனாலதான் மத்தவங்களை விட நீ அவனை கொல்றது ஒரு ஆளதான் ஃப்ரீயா விட்டு மத்த ஆளுக்கு அடைச்சு விட்டு வச்சுட்டானா. ஆனா இவன் ஹெல்ப் பண்ணா இவனுக்கு இவனையே தூக்கி எறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன். யாரா அப்ப? விடு, நான் சும்மா உன்னை சீண்டி பார்த்தேன். ஆனா எனக்கு விருப்பம் இல்லைனாலும் உன்னை ஒரு வாட்டி போக விட்டுருக்கேன். என்ன வெளியே கொண்டு வந்ததுக்கும் அதுக்கும் சரியா போயிடுச்சு. ஒரு வழியா அந்த சிறையில இருந்து நான் வெளியே வந்துட்டேன். இப்ப நான் எங்க வேணாலும் போல என்ன தோணுதோ அதை பண்ணலாம். சரியா வராது. இவனே போட்டு ஒரு பாயசத்தை கொடுத்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்க மறந்துட்டேன். உங்க ஸ்குவாட் தானே என்னோட முன்னோடி சாம்சோட சொந்தக்காரனா இருப்பானோ? சாம்சோட சொந்தக்காரனாங்க. அவன் எப்பவும் ஒரு ஸ்குவாட் வச்சிருப்பானே, அந்த எக்ஸிகியூஷனல்ஸ் பிளே. வாட்டர் தானே அவங்களோட இது. பேசு, நமக்குள்ள ஒரு டீல் வச்சுப்போம். நீ அந்த ஸ்குவாட் எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. அது என் கைக்கு வந்ததும் நான் உன் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். சாம்சோட கத்தி எடுக்க சாதாரணமா இருக்கு. முதல்ல ட்ரெஸ் போடு. பாலமா போட்டு அடே அப்பா நரிட்டோ பிடிச்சு நரிட்டோ கட்டின அந்த பிடிச்சா அது ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறாங்க. பேர் வச்சிருக்காங்கமா இருக்கு. நரிட்டோ பெரிய அவன் தானே ஹெல்ப் பண்ணது. சப்போர்ட் பண்ண வந்து அந்த இன்ஜினியர் போய் அத நினைவு வந்துருச்சு உனக்கு. அந்த பாலத்தை பார்த்த உடனே சின்ன பிள்ளைல எல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமா, அவன் செத்துறான்ல. காக்கு கூட சேர்ந்து செத்துறான். காக்கு தானே.
ஆனா அது ஒண்ணும் எங்கேயும் போயிருக்க போறது இல்ல. சரி விடு. மாஸ்டர் ஜாபுசாவோட ஸ்வாட் காணாம போனதுனால நான் உன்னோட டீம்ல ஜாயின் பண்றத பத்தி யோசிச்சு சொல்றேன். ஆளை மூடத்தனமா கட்டி விட்டாங்க. பயங்கரமா கட்டிவிட்டாங்க. இப்ப நீ என்ன பண்ண போற? வேற என்ன, அந்த ஸ்வாட தேடி போக போற. மிஸ்டர் வில்லேஜஸ் இந்த 7 டேஞ்சர் ஸ்வாட்ஸ்மேனோட பிளேட் தலைமுறையா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க கலாச்சாரம். அந்த ஸ்வாட்ஸ்மேன்ல நானும் ஒருத்தன் ஆக வேண்டியதா இருந்தது. அதுக்கு தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாபுசா போனதுனால அந்த எக்ஸிகியூஷனல் பிளேட யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் அது நான் தான். போகும்போது எடுத்து விட்டு கோவப்படுறேன், ஆனா கோவப்படக்கூடாதுன்னு போயிட்டாங்க. எப்படின்னு பாரு. பார்த்தவொடனே முடிஞ்சு. ஆமா சாக்கு லேசா திரும்ப அப்படின்னு லேச பார்த்தியா. பரவாயில்ல, என்னை விட உனக்கு பொறுமை அதிகமா இருக்கு. என்ன இந்த இடத்துல பிரச்சனை பண்ண விடாம தடுத்திருக்க. அதனால இதை நம்ம கணக்குல வச்சுப்போம். சாஸ்கியை பார்த்து என்ன எப்படி அடடா, இந்த டேஸ்ட் ரொம்ப அற்புதமா இருக்கே. நான் இந்த மாதிரி ஒண்ணு அவனே உள்ளே ரொம்ப நாள் ஆளை உள்ள அனுப்பிச்சிட்டான்ல. ஆமா நாக்கு செத்து போயிடுச்சு. அதனாலதான் என் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கியா? இது உனக்கு எப்படி சொல்றது? நீதான் ரொம்ப அவசரத்துல இருக்க, நான் கிடையாது. நீ இப்ப எதுக்காக ஒரு டீம் உருவாக்க நினைக்கிற? என்ன அவசரம் உனக்கு? மொத்த டீம் அசெம்பிள் ஆனதுக்கு அப்புறம் நானே அதை டீம் ரெடி பண்றேன். டீம் ரெடி பண்றேன் பேக்கவுக்கு. சரி வா, அப்பனா நமக்கு இந்த உலகத்தை ஆளலாம். ஏங்க அக்காசுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஆமா நருட்டோ ஒரு டீம் ரெடி பண்ணி வச்சிருக்கான், ஆமா இவன் சாஸ்கே ஒரு டீம் ரெடி பண்றானே. அப்ப நல்லவனா வருவானா கெட்டவனா வருவானா? தெரியல. உலகத்தை ஆள்றதை விட பெருசா ஏதாவது இருக்குன்னு யாராவது சொன்னாத நான் நம்ப மாட்டேன். ஆனா அதை நீயே சொல்லும்போது அதை விட பெருசா ஏதோ இருக்குன்னு நம்புறேன். நம்பிக்கை தானே வாழ்க்கை. இருந்தாலும் இந்த டாசோனா யாரு? அந்த நருட்டோ பிரிட்ஜ் பாருங்க, அந்த இன்ஜினியர் அவர் தானே பேசணும். பாஸ் இப்ப இங்க இல்ல. இங்க இல்லனா அப்ப அவர் எங்க இருக்காரு? அவரும் அவரோட பேரை ஹினாரியோ லேண்ட் ஆஃப் லைட்னிங் மறுபடியுமா அவன் எப்பவுமே கட்டிக்கிட்டே இருக்கான் போல. ரொம்ப வயசாயிடுச்சுமா ஒரு வருஷம் ஆகும். அவருக்கு. பேசணும் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தெரியுமா? எங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? அந்த கிரேட் நருட்டோ பிரிட்ஜுக்கு பக்கத்துல ஒரு ஸ்வாட பாத்தியா? அத டென்சன் டைகோக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அத உருவாக்குன நிஞ்சா கூட சண்டை போறதுக்காக இங்க வந்தாரு. ஆனா அந்த நிஞ்சா ஏற்கனவே செத்துட்டாருன்றத தெரிஞ்சு அந்த ஸ்வாட் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அவனை தேடி போயிருக்காங்க போல. அதை ஒரு செஞ்சுட்டு போயிட்டு போல. அதிகமாயிட்டே போகுது. டென்ஷனா பார்க்க வந்தீங்க. அவரு லேண்ட் ஆஃப் வாட்டர்ல ஃபியூடல் லார்டுக்கு உதவியாளரா இருந்தாரு. ஆனா அவனை பத்தி பூரா விசாரணை. நினைச்சப்போ அந்த இடத்துல அவரோட ஆளுங்க நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அப்பல இருந்து அவங்க 2 பேருக்கும் பகை அதிகமாயிடுச்சு. ஐயோ எத்தனை தடவை தான்டா இருக்கீங்க ரெண்டு பேரும்? அடே நீயா? ஓடிச்சா வந்துட்டாங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? உன்னோட மூஞ்சே உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு காட்டி கொடுத்துருச்சு. டென்ஷனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. என்ன விட்டுருங்க. பரவாயில்ல, நேரம் எடுத்து சொல்லு. அது எதுவா இருந்தாலும் சவுத்த நோக்கி இருக்கிற அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளதான் பலாயிரம் ஒரே படா சொல்லிட்டேன். பலாயிரம் கூலிப்படையான். ஆமா தேடி வந்துட்டாங்களா? வந்துட்டான்ல அசால்ட்டா. எனக்கு அதிக கூட நினைக்கிட்டாங்க. இவந்தே அவன். நீ எப்படி உள்ள வந்த? இன்னும் 2 நாள்ல இந்த கோட்டையை சுத்தி 10,000 வீரர்கள் முற்றுகையிடுவாங்க. உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஆள் பலத்தை திரட்ட பாரு. அப்புறம் என் பேரை மறந்துடாத. என் பேரு சுகெட்சு. இவனுக்கு வந்து இது பண்ணிட்டு போயிட்டாங்களா? மீறி உள்ள நுழைஞ்சிருக்காங்க. பேரை மாத்தி சொல்லி விட்டு போயிட்டேன். இதுல ஒரு ரூல் இருக்கு சுகெட்சு. யாரையும் கொல்லக்கூடாது. யாரையுமே கொல்லாம எடுத்துட்டு வந்துவாங்க. யாரா நீ? யாரா இருந்தா எனக்கு என்ன, நீ செத்த? இவ்வளவு பேரு திடீர்னு வர சொல்லி எல்லாத்தையும் போட்டு தள்ளுறானோ. ஆனா யாரையுமே கொல்லக்கூடாது. இதெல்லாம் மயக்கத்துல கிடக்குறாங்க போல. எல்லா வேலையும் சொன்ன உடனே செஞ்சிருப்ப போலயே. எப்படி பாரு கோட்டையை கட்டிட்டு.
வெளியே இருக்கிறப்ப இவன் முடிச்சிட்டேன், உள்ள இருக்கிறப்ப அவன் முடிக்கணும். அந்த இருந்துச்சு. ஐயோ அன்பு அம்பு. அம்பு விட்டோடனே ஃபயர் ஸ்டைல் அதையும் தூக்கி நெரிச்சு அடிக்கிறேன். எனக்கு புதுசா இருக்கு இப்போது பார்க்கறது. எல்லாத்தையும் பாக்குறாவே. தவறு எங்கடா போன தவறு எத்தனை பேர் ஓடியாராங்க. இவங்களத்தையும் இவன் தடுக்கணும். ஒரு தரமா வர்றாங்க. ம். யாரையும் கொல்லாம தடுக்கணும். ஆமா என்ன பண்ற? இது தனியா வந்து இல்ல இல்ல ஒழுங்கிட்டியா. சொல்லிட்டேன் ஏற்கனவே, நீ யாரையும் கொல்லக்கூடாது ஆனா எல்லாரையும் தடுக்கணும் அப்படின்னு. இவனோட திறமைய சோதிக்கிறேன்னு நினைக்கிறேன். புறால எவ்வளவு பண்றானம்மா. செய்யமா இருக்கியா. அதான் எல்லாம் சாஞ்சிட்டாங்கப்பா. இவனும் பயங்கரமான ஆளாத்தியா இருக்கான்டா. எங்க மொத்த பேரையும் போட்டாங்க. தள்ளிட்டானே. இந்த உள்ள போயிட்டேன், உள்ள போய் கத்தி எடுத்துட்டு வரணும் இப்ப போய். இன்னும் ஆள் இருக்காங்க. ஆமா இந்த டிராப்ஸ், ஒவ்வொரு டிராப்ஸுக்கும் ஒவ்வொருத்தனும் விழுகிறேன்னு அர்த்தம். அத்தி பயங்கரமான ஆளாத்தையும் கூட்டணி சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து அடிச்சுட்டியா. பேர் பாதுகாப்பு இருக்காங்க. அதுக்கு வடைய வச்சு படுத்து கிடக்கும் கேட்டேன். இவனு பவர்ஃபுல்லானவத்தையா இருப்பேன் போல. அந்த கத்தி ஐயோ என்னது இந்த தண்ணியா ஆள தண்ணியா போட்டுட்டேன். ஒண்ணு சேர்ந்துருக்கியா. தண்ணிங்க இவன் அப்படி வெட்டினா ஒண்ணு சேர்ந்துக்கிறானா. அப்படியா அவருக்கே இருந்தாலும் சரியான ஜோடிதாங்க சாஸ்திரிக்கு. சாஸ்கே சொல்றேன் கேட்டா. போச்சுடா போச்சுடா. ஐயோ நம்ப மாட்டேங்கிறாங்க. உண்மையிலே கொண்டது அவன் தான்டா. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற. என்னோட அண்ணனா இருக்குமோ அந்த ஊருக்காரன். கைய பாருங்க, ஒரு கை நோஞ்சி கிடக்கு. ஐயோ முடிய கட் பண்ணிட்டு போயிட்டேன். தெரிஞ்சிருச்சு. அதுக்குள்ளயும் பரவிருச்சுங்க எல்லா பக்கமும். அவளை மொத்த பில்டிங் ஜோலியை முடிச்சுட்டு போயிட்டாங்க.
இந்த மாதிரி அவ்வளோதான் கொளுத்தி விட்டு போயிட்டாங்க. மொத்தத்தையும் சாம்ராஜ்யத்தையும் காலி இருக்குல்ல. என்னோட கையில இருக்கும்போது உன்னை கூட அட என்னால தோக்கடிக்க பாவிலா, முடியும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த கத்தி எடுக்கிறதுக்காண்டி ஒரு நிமிஷம் இரு, நான் கண்டிப்பா இதை தேடி தான் போவேன்னு என்னை விடுவிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியும்ல. அப்புறம் இந்த பிளேடும் மாஸ்டர் ஜாபுசா இறந்த இடத்துல கண்டிப்பா இருக்காதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஆர்மி அவன் கோட்டைக்குள்ள நம்மள அட்டாக் பண்ண போறாங்கன்னு சொன்னது வேற யாரும் ஒண்ணு இல்ல, அதுவும் நீதான். டென்ஷன் உன்னை ஏற்கனவே தெரியும்னு சொன்னா அது பொய்ன்னு தோணல. அது மட்டும் இல்லாம எதிரியோட எல்லைக்குள்ள என்னையும் உன் கூட கூட்டிட்டு போறதுக்காக தானே நீ அந்த போட்டியவே வச்ச. எல்லாரும் தெரியுது. அப்படின்னா நீ என்ன பண்றியா? டெஸ்டிங். எதுவா இருந்தாலும் கரெக்டாக சொல்லிட்டேன், எனக்கு கண்டுபிடிச்சாம பாரு. இருந்தாலும் நீ ரொம்ப மோசமானவனா இருக்க. எனக்கு அதுல நிஜமாவே அடிபட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல விடு, இப்பவாவது நீ எந்த மாதிரி ஆள்னு எனக்கு கொஞ்சம் தெரிய வந்தது. கரெக்டா நான் என்ன எதிர்பார்த்தனோ நீ அதே மாதிரி தான் இருக்க. எதுவுமே சொல்ல மாட்டேங்க. பேச மாட்டேங்கிற. எல்லாத்தையும் விடு, என் blade எனக்கு கிடைச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி உன் டீம்ல ஜாயின் பண்ணிக்க. அந்த டீம்ல ஜாயின் பண்ணிட்டேன். அவன் எவ்வளோ பேச்சு பேசிட்டு வர, இவன் ஏதாவது ஒரு பேச்சு பதில் சொல்கிறான் இருக்கியா? காரியத்துல மட்டும்தான் கண்ணா இருக்கேன். அதை தெரிஞ்சிருக்கேன். நீ சொல்ல போற, நீ உன் மனசுல நினைக்கிறது கூட எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, எது கிட்ட ஒரு பேச்சு ரெண்டு பேசிட்டேன். சரி. அந்த உரோச்சி மாரு செத்துட்டான்றதுக்காக நீ என்ன வேணா இது பண்ணலாம். அது புதுசா இருக்கு. சரி. டீட்டெயிலா இந்த அளவுக்கு அதிகமான சக்கரவா. 3வது நம்பர். இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்க போகுது, இவன் எதை நோக்கி பயணிக்கிறான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இட்டாச்சி தான் டார்கெட்டு. ஆனால் நல்லவனா வருவானா கெட்டவனா வருவானான்றதை போகிறப்ப பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம்.